எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என் இனம். ஒரு இனம் என்றைக்கு ஒரு நாடடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடடையுமோ அன்னைக்குத்தான் அது முழுமையான விடுதலையை அடையும். அந்த விடுதலை அடைவதற்கு போராடியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம், தீவிரவாதம், பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி இந்த நாடுகள் அழித்து முடித்தது. அதிலே 1,70,000 மக்கள் ஈராண்டுக்குள் கொன்று குவிக்கப்பட்டோம். அந்த பிணத்தின் குவியலுக்கு இடையிலே பிரசவிக்கப்பட்ட மகன்தான் உங்கள் முன்னால் நிற்கிற மகன். நான் தாயின் தாலாட்டில் வளர்ந்தவில்லை. செத்துப்போன பிணத்தை கட்டிப்பிடித்த அழுத என் தாய் தந்தையர் சிந்தி கண்ணீரிலும் ரத்தத்திலும் கரு கொண்ட பிள்ளைகள். அவர்கள் அழுத ஒப்பாரியின் ஓலத்தை கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எதற்காக எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் நிற்கிறேன்? கூட்டணி நோட்டணி எல்லாம் ஏமாற்றுவது. ஓட்டுக்காக நிற்கிறவன் யார், நாட்டுக்காக நிற்கிறவன் யார் என்று கூட உங்களுக்கு தெரியாதா? உங்கள் வாக்கை குறிவைப்பவன் எவன், உங்கள் வாக்கை பற்றி கவலைப்படும், வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவன் எவன் என்று கூட உங்களுக்கு தெரியாதா? அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு எளிய மகன் வந்து இன்னைக்கு கத்தி கத்தி 15 ஆண்டுகளாக மூச்சையை பேச்சாக்கி ரத்தம் வேர்வையாக சிந்தி ஓட ஓட தொண்டை வறண்டு இரு சுவரிலும் ரத்தம் கசிய கத்தி கத்தி உணர்வு சூடை ஊட்டி ஊட்டி மான தமிழ் மக்களை ஒன்று திரட்டி 36 லட்சம் வாக்கை இந்திய நாடாளுமன்றத்திலே தொட்டு அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சியாக வந்திருக்கிறேன் என்றால் இன்னும் தன்மானமிக்க தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். நல்ல அரசியலையும் நல்ல ஆட்சியும் விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று உங்கள் மகன்தான். எனவே அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், கற்றறிந்த பெருமக்கள், படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள், ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து இந்த தேர்தலை கையில் எடுங்கள். இது நம் அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சியை அமைய வைக்கப் போகிற அரிய பெரிய வாய்ப்பு. ஒரு புரட்சிகர மாறுதலை நம்மால் உருவாக்க முடியும். வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது, எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது, உசுர் இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிக்குது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து நாம போனமடா சூடு சோரண மறந்து, கேட்காம தான் இருந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து, இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. கட்டிய கோவனமும் களவாடப்படுவதற்கு முன்பே என் அன்பு தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறான் எங்களுடைய தலைவன். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறையன்பு. அறிவார்ந்த தமிழ் பெருங்குடி மக்களே, ஆழ்ந்து இந்த தேர்தலை கூர்ந்து கவனித்து எந்த பிள்ளைகளிடத்திலே நாடு இருந்தால் நாடும் மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியும், இந்த நாடு வளர முடியும் என்று நம்பிக்கை வருகிறதோ அவர்களுக்கு கொடுங்கள். எங்களுக்கே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்கள் மகன் கேட்கவில்லை. இத்தனை காலமும் செலுத்தி பார்த்து விட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே 5 ஆண்டு வாழ்ந்து விட்டீர்கள். அவர் அப்பாவுடைய ஆட்சியிலே பல முறை வாழ்ந்து விட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் வாழ்ந்து விட்டீர்கள். அவர் வழியிலே வந்த எடப்பாடி ஆட்சியிலே வாழ்ந்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி இந்த ஆட்சியை ஒரு முறை கொடுத்து பாருங்களேன். இந்த நாட்டில், இந்த உலகத்தில் தலை சிறந்த நாடாக மாற்றவில்லை என்றால் மரத்திலே கட்டி வச்சு அடியுங்களே. எதற்காக நாங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும்? என்ன எதிர்பார்த்து செய்கிறோம்? பணமா? கூட்டணிக்கு வந்தால் பல ஆயிரம் கோடி தருகிறேன் என்கிறார்களே. பதவியா? கூட்டணிக்கு வந்தால் துணை முதல்வர் தருகிறான் என்கிறார்களே. அப்ப ஏன் நாங்க போகல? ஏன் போகல? நல்லது செய்ய வேண்டும் என்றால் இவர்களோடு சேர்ந்து எந்த நல்லதை செய்ய முடியும்? இவர்களை எல்லாம் ஒழிக்காமல் ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்பீர்கள்? எப்படி ஒழிப்பீர்கள்? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு சொந்தங்கள், ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து இந்த தேர்தலிலே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி.